வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாமகவிற்கு ஆதரவாக களமிறங்கிய முக்கிய அரசியல் புள்ளிகள் ஏன் எதற்கு நடந்தது என்ன என்பது குறித்து தான் விரிவாக விவரிக்க இருக்கிறது இந்த காணொளி. பாமகவிற்கு ஆதரவாக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களை விமர்சித்து பேசிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை கண்டித்து பாமகவிற்கு ஆதரவாக தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சிகள் களமிறங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லும் அப்படின்னாக்க டிவிகேனுடைய ஐடி விங் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு பதிவு என்பதுதான் மிக முக்கியமான பதிவா பலராலுமே பகிரப்பட்டு வருகிறது. டிவிகே என்று சொன்னதுமே அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று தவறாக யாரும் எண்ண வேண்டாம். ஏனென்றால் அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய அண்ணனாக பாவிக்கக்கூடியவர்களுக்கு தான் ஏதுவாக அவருடைய அரசியல் பயணத்தை செய்வாரு. மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சித்து பேசினாலோ, இடித்து பேசினாலோ, பழித்து பேசினாலோ, விமர்சித்தாலோ அது நிச்சயமாக அவர் கண்டுகொள்ளாத மாதிரி தான் போவாரு. காரணம், அவருடைய அரசியல் பயணம் என்பது அவரை சார்ந்து, அவருடைய சுயத்தை சார்ந்து இருக்கிறது. இந்த டிவிகே என்பது தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் தான் பாமகவுக்கு ஆதரவா இந்த பதிவை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த பதிவை எல்லாருமே பாருங்க. இதுல அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, தமிழகத்தில் பெரும்பான்மையான வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அவர்களை பகைத்து, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பகைத்து நீங்கள் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது. மேலும் தமிழகத்தை மட்டுமல்ல, தமிழகத்தை விட்டு இந்திய அளவிலே உங்களை ஓட ஓட விரட்டுவார்கள் என்கிற இந்த பதிவு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அரசியலிலே புதிதாக அடியெடுத்து வைத்திருந்தாலும் இந்த தருணத்தில் அவர்களை கட்சி சார்ந்திருக்கக்கூடிய இந்த பதிவு என்பது சமூகத்தினுடைய ஒற்றுமை, அதாவது சமூகம்னா உடனே வன்னிய சமூகம்னு சொல்ல வேணா, தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமையை பறைச்சாட்டுகிறது. காரணம் என்னவென்றால், ஒரு அரசியல் தலைவரை யாரிடம் இழித்து பழித்து பேசினால் அது தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு அடிப்படை ஆதாரமாக இந்த பதிவு என்பது விளங்குகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுமே அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தமிழகத்தினுடைய முதுபெரும் தலைவர் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவருடைய அரசியல் அனுபவம் என்பது பெரியது. அவர் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களோட பழக்கம் கொண்டவர். அவர்களுடைய காலத்திலிருந்து அரசியலை பயின்று வந்தவர், சிலருக்கு பயிற்றுவித்தவர். ஆகையினால நீங்கள் உங்களுடைய பதவியினுடைய மாண்பை சீர்குலைக்கும் விதமாக இது போன்ற வார்த்தைகளை விட்டது தவறு. நீங்களும் மருத்துவர் ஐயா அவர்கள்ட்ட வருத்தம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்களும் சொல்லிருக்கிறாரு. நேற்று தினமே இந்த பிரச்சனை எழும்பி அந்த தருணத்திலிருந்து அண்ணாமலை அவர்கள் அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது இயக்குனரும் நடிகருமான திரு தங்கர் பச்சன் அவர்களுடைய அந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன ஒரு விஷயம்னா, நீங்க பண்ணது தவறு, அந்த தவறை நீங்கள் உணர்ந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு தான் அது ஒரு பெரிய பின்னடைவா மாறும். ஐயா அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர், இதே ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் 2006 மைனாரிட்டி இருக்கக்குள்ள, திமுக இருக்கக்குள்ள ஐயா அவர்களுடைய தயவால் தான் ஆட்சிக்கு திமுக வந்தது. நான் மேயரானதும் ஐயாவால தான். எனக்கு பல்வேறு ஆலோசனைகளை சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, என்னை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று மற்ற ஐயா அவர்கள் தான் கலைஞர் அவர்கள்ட்ட சொன்னாங்க. அதை ஏற்று கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு பதிவுல குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியான ஒரு தலைவரை நீங்கள் இப்படி பேசியது மிகப்பெரிய தவறு. இதுல சில ஜால்ராக்கள்லாம் இருக்குது. இந்த வன்னிய சமுதாயத்துல பிறந்துட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறது அமைச்சர்கள்லாம், அவர்களெல்லாம் நாவை அடக்க வேண்டும். அடுத்தது சேகர்பாபு அவர்கள் முற்றிலுமாக நாவை அடக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ஐயாவை பத்தி பேசுறதுக்கு. நீங்க சுய ஆதாயத்திற்காக, சுய லாபத்திற்காக, சுய பதவி சுகத்திற்காக ஜெயலலிதா அவர்களுடைய காலில் விழுந்து பதவி வாங்கியவர் என்பதை மறக்காம இருக்கணும். நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் கூட்டணிக்காக கூட அடுத்த வீட்டு வாசல் நின்றது கிடையாது. எங்களுடைய தைலாபுரம் தோட்டத்தை நோக்கி கூட்டணி வேண்டும் என்று தவம் கிடந்தவர்கள் தான் நீங்கள் என்பதை மறவாமல் இருக்க வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த தவறை எண்ணி அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் போராட்டம் என்பது தமிழகம் எங்கும் மிகப்பெரிய அளவிலே வலுக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.